நல்ல ஐடியா. அவ்வளோ நைஸ் ஒன் கெவின். விக்கி வாங்க விக்கி. நைஸ் ஒன். நான் ஓட மாட்டேன்னு தெரிஞ்சுட்டு நான் ஸ்லோவாக இருக்கிறேன், ஈஸியாக வந்து என்கிட்ட எடுக்கிறாங்க. நீ ஃபிட்டாகன்றாங்கிற பால் எடுக்கிற பாலை நீ எடுத்துகிட்டு இவனுங்களாம் எப்படி ஓடுறாங்க மடிச்சு ஃப்ரண்ட்டில் நீ என்ன பண்ண நீ சொல்லு ஒரு நிமிஷம். ரிட்டர்ன் இப்படி போனால் நம்ம டீம் அதுரா நீ மிஸ் பண்ணி மேலே போய் விட்டா போடுவாளடா, நீ அப்படியே ரிவர்ஸில் போயிடுற, அப்படியே கீழே போயிடுறடா. ஒரு பால் அவங்க எதுவுமே பண்ணலடா, நீ ஏன் மடிக்கலான்னு போன, திருப்பி ரிவர்ஸில் போக அவங்களுக்கு தானே அட்வான்டேஜ். அழகாக வந்து வாட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம டீம்ல நம்ம 2 பேர் மட்டும் தான் ஓடுறோம். நீயே மேன் பின்னாடி நின்று பாலே வாங்க, நான் 4 பேரும் வச்சுன்னுக்கிறேன். யாருமே எல்லாருமே மேன் பின்னாடி தான் இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரா தலை தூக்கி பார்த்துருக்கிற எல்லாருமே மேன் பின்னாடி தான் இருக்கிறீங்க. டச் எல்லாருமே போட்டோம்னா நம்ம இது உள்ள ஏதாவது டச் போயிடுங்க. மேல ஒரு டச்சுமே ஃபர்ஸ்ட் 2 நிமிஷம் புரியாமல் ஒரு மாதிரி ஆட்டிங்க, அதுக்கப்புறம் ஆட்டுங்க. அதை முதல்ல ஆடும் இந்த சீரியஸ்னஸ் அது ஸ்டார்டிங்கில் வர நீ மடிக்கிறான்னு தெரியா இப்படி போ. ஒன் டீம் எப்படி போதோ ஆப்போசிட்ல இப்படி போன மேலே ஃபார்வர்டில் நீ எடுத்துன்னு போனா டீம் டவுன் தான் அது. ஆனால் அப்படியே லாஸ்ட் பண்ண பாலை கிளியர் பண்ணி அடிச்சு பாலை ஓட்டி விட்டோம்னா நீயே வச்சு கால் பண்ணி அடிச்சவங்க மேலே தான் அடிப்பீங்களா? வராதுல்ல, காத்துக்கு வரல. அவனுக்கு ரைட் வராது, இவனுக்கு லெஃப்ட் வராது. நான் லெஃப்ட் யூஸ் பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு டைம் வெளியே ஆச்சரியமாக ஒரு பால் அமுக்குலாம் தான் ஓட மாட்டேன்னு தெரிஞ்சால் நம்மளை பைக் ஊற்றிட்டு வந்து கால் இருந்தாலும் விட்டுருவேன். ஒரு பால் இஷ்டம் எனக்கு செம்ம டென்ஷன். யார் கம்முன்னு நம்ம பதில் பேச பார்த்து சார் யார் யாருங்க அவர் ஒன்று வச்சுட்டு தான் இப்போ அடுத்து இப்போ அவருக்கு பேச்சு வெளியே நீங்கள் பேச வைக்கிறீங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு தான் பேசணும் வாய் போடணுங்க.
நைஸ் கோல். அடாடாடாடா 2 கோலா ஒரே பால்ல. அப்பா 5ஆம் நம்பர் மஞ்ச சொக்கா கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசின வெளியே நின்று வேடி பார்க்க வந்த டைம் பார்த்துட்டு ஐயோ எத்து போட்டார். கெவின் போடவே மாட்டாங்க. சரி திடீர்னு வேற இந்த கீப்பர் திடீர்னு தடுக்கிறாரு. எவ்வளோ வேலை அம்பாலும் வாழை போய் ஒட்டிக்குது நம்ம அடிக்கிற வேலை. திடீர்னு போய் தடுக்கிறாரு இந்த கீப்பர் வேற. எதிர்பார்க்கவே இல்லை. பாரு கை அடிக்கிற போல. காலை ஒரு நாள் முன்னாடியே தூக்கிட்டு குடு 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 நின்றுச்சு. சேவா கை பட்டாயிரம் போயிடுச்சு. ஷாட்டு இல்லையா? டைம் பார்க்குறீங்களா இல்லை பேசினேங்கிறான். வீடியோ தான் போயின்னு 8 ஆயிடுச்சு. 8 எல்லோ கூடாணுமா? அந்த பால் அப்படியே ப்ளே பண்ணி தான் கோல் தானே. அவங்ககிட்ட அவர் அப்படி தானே ஆடினாரு. இப்போ அதே இதை அவன் பண்ணோன்னே இப்போ நிறுத்திட்டு பால் நிற்கிறது போகணும். அந்த டீ ஆச்சுன்னா நீனும் அடிக்கலாம். அப்போ அதெல்லாம் திருப்பி சடனாக பால் வந்துச்சுன்னா அவரே கேட்டிருக்க மாட்டார். இவங்களா குத்துட்டாங்க. அவங்களே கேட்கல. அவன் வேற லெவல் பண்ணுறான் இன்னைக்கு. கீப்பருக்கு ஏதோ பவர் வந்துட்டுக்குது. ஐயோ வேணாம் வேணாம் வேணாம். அப்படி அமுச்சு விட்டு அப்படியே தள்ளி அது எப்படி பண்ணாலும் அவங்க பிரிண்ட் இருக்கிறாரு. எப்படி பால் வரும்? ஷாட்ரா கெவின். சூப்பரா விட்டுருவாங்க. அவ்வளோ கோல் அது லைன் விட்டு வெளியே வர மாட்டானா. லாஸ்ட் அவுட். அச்சிராது அவுட்டு. லாஸ்ட் அவுட். பையன் தெரியாம போடுவானா. நான் சவுண்ட் மட்டும் கேட்கும். லாஸ்ட் ப்ளே. பால் கோல் அவுட்டு. ஐயோ
ஏய் போஸ்ட் அடி. இல்லை தொட சரி 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 ஓவர். ஏஞ்சிக்கோங்க வீடியோ தானே எடுத்துருக்கிறேன் வீடியோ கட் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன்